பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசுவாலும் ஆவியான தேவனாலும் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு அன்பின் அழைப்பின் ஆலோசனை. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தாவீதை வாலிப வயதில் ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து தேவன் அபிஷேகித்து உயர்த்தி, அவருடைய 30வது வயதில் ராஜாவாக தேவன் இஸ்ரவேலிலே உயர்த்தினார். லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் தாவீதுக்கு ஒன்று கூடினார்கள். அநேக தேசங்களை தாவீது சுதந்தரித்தார். எல்லாம் தேவ பலத்தாலே. கணக்கிட முடியாத தங்க கட்சிகள், வெள்ளி கட்சிகள், வெண்கல கட்சிகள், தேசங்கள் என்று தாவீதுக்கு பெருகி கொண்டே வந்தது. நாட்கள் செல்ல செல்ல தாவீது தன் உள்ளத்தில் தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பதிலிருந்து சற்று அவர் பின்வாங்கும் சூழ்நிலை வந்துவிட்டது. நம்மளே அநேக பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கும் வந்துவிடுகிறதல்லவா? தாவீது சங்கீதம் பாடினார். தேவனுடைய ஆலயம் கட்ட மோரியா மலையை வாங்கினார். தேவனுடைய வசனத்துக்கு முன்பு தாவீது நடனமெல்லாம் ஆடினார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே இதெல்லாம் பிரதானமானதாக இருக்கிறது. ஆனால் தாவீது உள்ளத்தில் உண்மையில்லாமல் போனார். தேவனுடைய கட்டளைகளை தாவீது கடைபிடிக்காமல் போனார். தன் மனைவி பிள்ளைகளை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணோடு தகாத உறவில் தாவீது ஈடுபட்டார். அதற்காக ஒரு கொலையும் தாவீது செய்தார். தேவனுடைய பார்வையில் அது மிகவும் கடும் கோபத்தை உண்டாக்கியது. தாவீதை தேவன் அரச பதவியிலிருந்து தூக்கி எறிந்தார். தாவீது வனாந்தரத்தில் தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தருடைய பாதத்தில் அழுது பாடிய சங்கீதம்தான் 51ஆம் சங்கீதம். அதில் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனே, உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். நான் தவறு செய்தேன், அந்த காலத்தில் இருக்கும் எனக்கு உமது வெளிச்சத்தை தாரும் என்று தாவீது முற்றுமுடியுமாய் தன்னை அர்ப்பணித்தார். தேவன் அவர் மேல் மனம் இறங்கி அவரை மன்னித்து கழுவி சுத்திகரித்து மீண்டும் உயர்த்தினார். இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிற ஒவ்வொருவரும் அருமையானவர்களே, உள்ளத்தில் உண்மையாக இருக்க, என்றைக்கும் உத்தமும் உண்மையுமுள்ள ஜனங்களாய் மாறத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உண்மைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்திய ஆவியானவர் தான் உண்மையின் ஆவியானவர். ஆகவே பறக்கப் போகிற புதிய மாதங்களிலே மேலானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை முற்றுமுடியுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, நீர் உண்மையின் தேவன், சத்தியத்தின் தேவன். உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய உண்மையை இயேசு கிறிஸ்துவாய் மனித குலத்தின் மீட்புக்காக கொடுத்தீர். ஆண்டவராக இயேசுவால் தொடப்பட்ட ஒவ்வொரு ஜனமும், விசுவாசிகளும், ஊழியக்காரர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொய் நிறைந்த இந்த உலகில் நீர் உண்மையை எதிர்பார்க்கிறீர். உண்மை இல்லாமல் போவதனால எவ்வளவோ குழப்பங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் பூமியில் தலைவிரித்து ஆடுகிறது. தேவனே, கிறிஸ்தவ உலகிலே உண்மையில்லாத நிலைமை ஏராளம் உண்டு. மன்னிப்பீராக. உண்மையின் ஆவியால் எல்லோரையும் கழுவீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, உண்மையானவரே, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வருவீராக. உம்முடைய சத்திய வசனத்தினாலே உண்மையின் ஜனங்களாய் மாற அருள் புரிவீராக. அதுவே எல்லா ஜெயத்திற்கும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் வாசலாய் இருக்கிறது. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.